வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏழை மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் மத்திய அரசு 2 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அது என்ன திட்டம், எதன் அடிப்படையில் 2 லட்சம் தரப்போகிறாங்க, அதற்கான தகுதிகள் என்ன, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இது போன்ற கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, பொதுமக்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற காப்பீடு திட்டத்தின் மூலமாக தான் கொடுக்க போகிறாங்க. இந்தியா முழுவதுமே பொருளாதார ரீதியாக பின்தங்கிய தனிநபர்களுக்கு அத்தியாவசியமான நிதி மற்றும் பாதுகாப்பை கொடுப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோருக்குமே கடினமான காலங்களில் ஒரு ஆதரவும் பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் காப்பீடு திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. அதில் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது. அதோடு மட்டுமல்லாமல் மலிவு விலையில் ஆயுள் காப்பீட்டையும் அவங்களுக்கு கொடுக்குது. மிகவும் அத்தியாவசியமான இந்த PMJJBY டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிறது அவசியம். இதில் எவ்வளவு காப்பீடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு ஆண்டும் பயனாளிகளுக்கு 2 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ செலவுகளை தாங்க முடியாமல் சிரமப்படுபவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடியது. இதற்காக நீங்கள் வருஷத்துக்கு பிரீமியமாக வெறும் 436, அதாவது மாதத்துக்கு நீங்கள் 36 ரூபாய் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டமானது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதற்கான கட்டணங்களை நம்ம எங்கே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வங்கியிலேயோ அல்லது தபால் அலுவலகத்திலேயோ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து அவங்க இந்த 436 ரூபாயை பிடிச்சுக்குவாங்க. இதை நீங்கள் ஒரு முறை பதிவு செஞ்சுட்டாவே ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய கணக்கிலிருந்து 436 ரூபாயை கழிச்சுக்கிட்டு உங்களுக்கான பலன்களை இவங்க கொடுப்பாங்க. இதன் கீழே இருக்கக்கூடிய கவரேஜ் எந்த மாதத்திலிருந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் மே 31 வரை இருக்கும். இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வசிக்கக்கூடிய 18 முதல் 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருமே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் ஒரு வருடத்துக்கு மட்டுமே செல்லுபடியாகும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் நாம் புதுப்பிச்சுக்கணும். இதில் முக்கியமான தகவல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஸ்டேட் பேங்க், SBI மற்றும் பல்வேறு தபால் நிலையங்கள் உட்பட பொதுத்துறை வங்கிகளில் தனிப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தை அணுக முடியும். பாலிசிதாரர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரருக்கு இந்த காப்பீட்டு தொகையானது வழங்கப்படும். மேலும் இந்த காப்பீட்டு கொள்கையுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூடப்பட்டு விட்டாலோ அல்லது பிரீமியம் செலுத்துவதற்கு போதுமான நிதி இல்லாமல் இருந்தாலோ கவரேஜ் ஆனது தானாகவே நின்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, குறைவான பணத்தில் நிறைவான ஒரு பண பலன்களை நம்ம பெற்றுக்கணும்னா இந்த திட்டத்தை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.